வட்டி எடுக்கிறவனை கொடுக்கிறவனை மட்டும் செய்யாம அதற்காக உற்சாகப்படுத்துறவன், ஃபைன் வைக்கிறவன், போன் நிரப்பி கொடுக்கிறவன், அத்தனை பேரையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் பதுவா சொன்னார். அதனால அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு காலம் வட்டிக்காக காசு கொடுத்தவரை ஹராம் என்ற ஆயத்திறங்கினவுடனே எனக்கு இந்த கடனும் தேவையில்லை, லோனையும் நான் எல்லாருக்கும் ஹலாலாக்கிட்டேன் என்று அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார். அல்லாஹ் தருவா, நம்பிக்கை வைங்க, ரப்பி மீது உறுதியான நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் தராதவன் அல்ல. ஹதீஸ்ல தெளிவாக வருது, புகாரியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வின் மீது எப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பீங்கன்னா பறவைகளுக்கு வாழ்க்கை அளிக்கிறது போல ஒரு வாழ்க்கை அளிப்பார். லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹ் ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர். பறவைகளை பாருங்க, பெரிய இண்டஸ்ட்ரி போட்டு பெரிய வாகனம் வச்சு பெரிய சம்பளம் எடுக்கல, காலையில வெறும் வயிற்றோட போகுது, தரூஹு பிதானா, மாலையில வயிறு நிறைய சாப்பிட்டு வரும். என்ன குறை? அதுக்கு பிள்ளைகள் இருக்குது, அதுக்கு மனைவி இருக்குது, அதுக்கு குடும்பம் இருக்குது, அழகா வாழ்ந்துட்டு போகுது. இதை போல தரு சஹாபாக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க. அஷ்அரி என்ற கோத்திரம் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். அஷ்அரி என்றது யமன்ல இருந்த ஒரு கபீலா. இதுல ஒரு கூட்டம் வந்தாங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கா, சில உதவிகளை எடுக்கிறதுக்கு வந்தாங்க. வந்து மதீனாவுக்கு வெளியில ஹட்டடிச்சு கூடார வடிச்சு அதுல தங்கி இருந்தாங்க. பசியாக இருக்குது அவங்களுக்கு, பட்ட பகல்ல பசி. மசூரா செஞ்சாங்க, என்ன சாப்பாட்டுக்கு எப்படி ஒழுங்கு செய்வோம் மசூரா செஞ்சாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நாங்க வந்த நோக்கமே எங்களை தேவைகளை ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள, அதனால 2 பேர் அனுப்புவோம், அவங்க போயிட்டு சாப்பாடு எடுத்துக்கும் வருத்து ரசூலுல்லாஹ். 2 சஹாபியை முடிச்சு அனுப்பினான். ஹயாத்து சஹாபாவில ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் நினைக்கிறேன் தபரானி அல்லது ஹாக்கிமுடைய இஸ்னாதோட பதிவு செய்யறாங்க இந்த செய்தி. சஹாபாக்கள் 2 பேர் போறா, ஒருத்தர் போறார். அங்க போனா போற நோக்கம் பகல் சாப்பாடு கேட்க போறார், வட்டி தள்ளி எடுக்க போகல. நிறைய வட்டி பிசினஸ் எல்லாம் இருந்துச்சு. சாப்பாடு இல்ல பகலைக்கு, கொஞ்சம் எடுத்து வச்சாட்டா ஒரு எடுப்போம் அப்படின்னு வட்டி காசு எடுக்க போகல. போனது ரசூலுல்லாஹ்விட்ட உதவி கேட்டு. அங்க வீட்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய வசனத்தில வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில ஊர்ந்து திரியக்கூடிய எறும்பில இருந்து, பறவையில இருந்து, மிருகங்கள்ல இருந்து அனைத்துக்கும் உரிய சாப்பாடு, உடுப்பு, வீடு, காணி, ரிஸ்க் என்பது சாப்பாடு மட்டுமல்ல, உலகத்துல வாழ எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரிஸ்க் சொல்றேன். இந்த ரிஸ்குடைய எல்லா சாவிகளும் ரப்பட கையில இருக்குது என்ற ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதினவுடன் போன சஹாபி அப்படி நின்றுட்டாங்க. எங்கட ரிஸ்கும் அல்லாஹ்விடத்தானே இருக்கணும், நாங்க ரசூலுல்லாஹ்விட்ட ஏன் போயிட்டு கேட்கணும் என்று அவர் உள்ளத்தில் எடுத்து பேசாம வந்து ஹத்துக்குள்ளி இருக்காங்க. எல்லாரும் நினைச்சுட்டாங்க, இவர் போயிட்டு ரசூலுல்லாஹ்விட்ட கேட்டுட்டு வந்துட்டாரு, சாப்பாட்டு சான்றாரு அப்படியே எல்லாரும் நினைக்கிறாங்க. இவர் சட்டம் இல்லாம உள்ள வந்து யா அல்லாஹ் நீதான் ரிஸ்குடைய ஒழுங்கு செய்தவன், ஹலாலான சுத்தமான உணவை தரோணும் என்று அல்லாஹ்விடத்துல கேட்கிறார். அல்லாஹ்விடத்துல கேட்கிறார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்ச நேரம் புகழ்ல அழகான ஒரு வாலிபர் பெரிய ஒரு மரவேற சாப்பாடு எடுத்துக்கொள்வார். சஹாபாக்கள் இருந்தாங்க, அஷ்அரி கோத்திரம் அப்படியே இருந்தாங்க. மிக ருசியான சாப்பாடு, வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. சாப்பிடுறாங்க, இன்னும் சாப்பாடு மிச்சம் இருக்கு. முடிவு செஞ்சாங்க, இந்த சாப்பாட்டை அனுப்பின ரசூலுல்லாஹ்வுக்கு வேற பேரத்தி பாவிக்க அங்க அனுப்புவோம்டா. இப்ப வேறாட்ட கையில சஹன் போகும். அங்க போனா ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், அனுப்பின சாப்பாடு நல்ல ருசியாக இருந்து யா ரசூலல்லாஹ் மிஞ்சினத்தை கொண்டு வந்து. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் அனுப்பினா, நான் சாப்பாடு அனுப்பலையே. இப்ப அனுப்புறாங்க தூதுவரை, யாருக்கு நாங்க சொல்லி அனுப்பினோம் அவரை கூட்டிகள் வந்து கேட்கிறாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் நடந்த கதையில்தான் சாப்பாடு கேட்க வந்தேன், நீங்க இப்படி ஆயத்தோதுனீங்க, ஆயத்தை கேட்டு நான் திரும்பி போயிட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான்
சகோதரர்களே பெரியார்கள், சாப்பாட்டில கஷ்டம் இல்லையே, உடுப்பில கஷ்டம் இல்லையே, ஏன் போயிட்டு நாங்க வட்டியில போயிட்டு ஒரு வீட்டை தன்னுடைய பேர்ல சொந்தமாக்குறதுக்கா சில நாடுகளை சொன்னாங்க. சில ஆட்கள் மௌத்தா போறாங்களா, காசு கட்ட முடியலையா? அதை நீ ஹயாத்தோடு இருக்கல, ஓண்ட சொந்த வீடு பார்க்க கிடைக்கல, வட்டியில உருண்டு கொண்டு இருந்துட்டு மௌத்தா போறீங்களே, எவ்வளவு பெரிய நஷ்டம் நீங்க யோசிச்சு போடுவா இல்லையா? எங்களுக்கு சொல்ல, உங்களை கேட்கலும் அமல் செய்யும், எங்களுக்கு சொல்லத்தானே சட்டம் போடுகிறார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் யோசிக்கணும். எங்க ரெண்டு பேருக்கும் மவுத் ஒன்று இருக்குது, எங்க ரெண்டு பேருக்கும் மவுத் என்று ஒன்று இருக்குது. அது எந்த நேரத்திலேயோ எந்த நிமிடத்திலேயோ எங்களை வந்து பிடிக்கலாம். அந்த நேரத்தில் வட்டியோட போறதா அல்லது வட்டி இல்லாம நல்ல மனுஷனா போறது, இதை முடிவெடுக்கும் ஒவ்வொரு கணவனும் மனைவி. சிலவங்க நினைக்கிறப்படி தெரியுமா, நாங்க பாவங்களை செஞ்சு போட்டு 27ல கொஞ்சம் கண்ணீரை வடிச்சுட்டா அல்லது ஒரு ஹஜ்ஜி கும்ராவை போயிட்டு மச்சான் அப்படி ஒரு ஓட்டா இல்லைன்னு அறியா. ஒருத்தர் சொல்றாரு, ஹஜ்ஜி கும்ராவுக்கு அப்படி போயிட்டு ஒரு இதன்னு போட்டா எல்லாம் கழிவு போட்டு போயிட்டுருமா, கழிவுப்படும் பார்த்துக்கொண்டு கழிவுப்படங்காட்டு. செலவனுக்கு எப்படி தெரியுமா, தவபா இருக்கிற இந்த தைரியத்துல பாவம் செய்யும். இது எப்படி தெரியுமா, சீனி வியாதி உள்ளவங்க டப்லெட் இருக்குது இந்த தைரியத்துல வட்டலாம காட்டிக்கும். சிலால் பிரிக்கிறது சேர்ப்புக்குள்ள அப்படி டப்லெட்டை போட்டுக்கொண்டு அடிக்கிற வட்டலாடு வச்சா வண்டா போட்டுக்கொள்ளே விழாலும் அதால போட்டுப்படு, எந்த நாளையும் போட்டா இன்னும் கொஞ்ச நாளே வைத்துருவாங்க. இது போலதான் ஹஜ்ரத் இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தௌபா இருக்குது என்ற தைரியத்தில எவன் பாவத்தில் இறங்குறானோ அவனை போல மடேன் உலகத்தில் இல்லை. அஜ்ஹலும் ஜுஹலா, தௌபா இருக்குது, தௌபா செஞ்சு கொள்ளையிலும் அல்லாஹ்வை சமாளிக்கலும் என்ற தைரியத்தோட யார் பாவம் செய்யறாரோ அவர் மடேர்ல பெரிய மடையனாம். அந்த பாவத்தை செஞ்சுட்டு தௌபா கிடைக்க முன்னால அடுத்த பாயில இருக்கிற ஆளைக்கு மௌத்து வந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தௌபா வந்தது வெறும் கண்ணீர் வடிச்சுட்டு போறது மட்டுமில்ல, முதலாவது அந்த மலை குழியிலிருந்து வெளியில தௌபத்துன் நசூஹா அல்லாஹ் சொன்னானே, உண்மையான தௌபா செய்யுங்க. முதல்ல ஒருத்தன் சேத்துக்குழியில இருந்து கொண்டு கால கழுவினா கழுவ கழுவ திரும்பவும் சேர்தான் பண்ணும். முதல்ல சேத்துக்குழியில இருந்து அதுக்கு பிறகு கால கழுவும். இதே போல வட்டியில இருந்து கொண்டு, தினாவில இருந்து கொண்டு, ஹராமான கடைகளை வைத்து இருந்து கொண்டு, பொய்ய விளையாடி கொண்டு அதுல இருந்து கொண்டு கண்ணீர் வடித்தா சேத்துக்குழியில டெனேஜுக்குள்ள இருந்து கொண்டு கால கழுக மாட்டோம். நல்லா வளர்ந்த விஷயங்கள். சகோதரர் பெரியார்கள், கிரெடிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இதுக்கு முஃப்தி மாதிரி ஹலால்னு சொல்றாங்க. உலகத்தில் இல்லாத வட்டி இல்லை. இப்ப சவுதியில ஒரு பேப்பர் வந்தா குத்து ஹலால், எங்க கால நிதியோ ஹலால் நிதியோ அல்லாஹ் எல்லாரும் முஃப்தி, இப்ப எல்லாருமே முத்துவா, எல்லாரும் குத்து. அவர் புலியங்க சொன்னா அவருக்கு முஃப்தியே அதையும் 4-5 பேராக மாற்றிக்கிறார். ஒரு உலகம் இல்ல, அநேகமான முஃப்திகள், அநேகமான ஜம்இய்யாக்கள் ஹராம் என்று தீர்ப்பு செஞ்ச அதையும் ஹலால் என்று சொல்லாக்கள் இருக்கிறார். அதனாலதான் இமாமுனா அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி கிரெடிட் கார்டை காணவில்லை, மௌத்த காணவில்லை, ஒரு பலாய் காணவில்லை. 1000 ஹிஜ்ரி 100 இருந்தவரை சொன்னாரு, உலமாக்கள் முஃப்திமார்களுடைய வாயால தவறாக விழக்கூடிய அவங்களும் மனுஷன் தானே, அவங்கள பிள்ளை சொல்லலாது. அவர் ஒரு அமைப்பில் பார்த்திப்பார், தூக்கத்திலே பார்த்திப்பார், கோத்தொடிக்கத்திலே பார்த்திப்பார், பல நிலைமையில பார்த்து ஒரு மாதிரி அவர் விளங்கி இருக்கும் பத்துவாக்கள். அவரும் மனுஷன். அதனால சொன்னாங்க, யாரு உலமாக்கள வாயால தவறிவார தவறுகளை புறக்கி புறக்கி அமல் செய்யறாரோ இவன் மௌத்தாக செல்ல தீனிலிருந்து வெளியாகிட்ட போகும். மன் தத்தப்பஅ ஸல்லாத்தில் உலமா வருஹஸல் உலமா ஃபகத் خلع ربقة التكليف عن عنقه. இவர் தன்னுடைய களத்தில இருந்து தக்லீஃப் என்ற கட்டுப்பாடு என்ற கவுத்தை அவிழ்த்து கொண்டாரு என்று இமாம் அவுஸாஇ சொன்னதை ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு அலாமுன் நுபலால பதிவு செய்கிறார்.